இன்னைக்கு நம்ம ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோயை பற்றி பேசுவோம். வணக்கம், நான் டாக்டர் ரோஹித் அவசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். சர்க்கரை நோய், இது சுகர் ப்ரெக்னன்சி டைமில் பொதுவாகவே இதுக்கு முன்னாடிலாம் 2 to 10% ஆஃப் லேடிஸ்க்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அண்ட் நம்மளோட உணவு பழக்க வகைகளாலையும் அண்ட் நம்ம உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணத்தினாலையும் இப்போ எவ்ரி 10 லேடிஸில் 3 to 4 லேடிஸ்க்காச்சும் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னன்சி வருது. இது ஒரு டெம்ப்ரரி சேலஞ்ச் தான் ஃபார் போத் மதர் அண்ட் பேபி. முதல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னன்சி வரும்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சிலேயே அவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா இந்த ப்ரெக்னன்சிலையும் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சுனாலும் இவங்களுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது, ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிலே அவங்களுக்கு காரணம் இல்லாமல் அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை அடிக்கடி அபார்ட் ஆகிட்டே இருக்குது, இல்லை காரணமே இல்லாமல் பாப்பா கருவிலே வந்துட்டு இறந்து போச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லைனா ட்வின் ப்ரெக்னன்சி இரட்டை குழந்தைங்களோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னன்சி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னன்சின்னு வரும்போது இதை 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று, கர்ப்பம் ஆறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம் அண்ட் அதோடவே வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. இல்லை புதுசாக ப்ரெக்னன்சி டைமில் சுகர் இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஒரு சில டெஸ்டஸ் இருக்குது. லைக் இதை புக்கிங் விசிட்லே அந்த 8 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக யூபிடி பாசிட்டிவ்னு வரும்போதே வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் HbA1cன்ற டெஸ்ட் பண்ணுவோம். இந்த HbA1c டெஸ்ட் வந்துட்டு அந்த லெஸ் தென் 6 இருந்துச்சுன்னா ஓகே, இது நார்மல் ப்ரெக்னன்சி, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சுகர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களுக்கு மோர் தென் 6.5 இருக்குது அண்ட் அதுவே வந்துட்டு மோர் தென் 8, 9லாம் இருந்துச்சுன்னா, குழந்தையோட கரு வளர்ந்து உறுப்புகள் டெவலப் ஆகிற டைமில் நம்மளுக்கு அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் இருந்தால் அது வந்துட்டு குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் பிரெயின், ஹார்ட்டு, அப்புறமா முதுகுத்தண்டு, ஸ்பைன் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு தான் எல்லா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ஒரு வாட்டி ஹெல்த் செக் பண்ணிக்கிட்டு அதில் ஹீமோக்ளோபின் லெவல், தைராய்டு எதுவுமே இல்லையா, சுகர்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, பிபிலாம் நார்மலாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரிவென்ஷன். ஸ்க்ரீன் early, manage diabetes properly and have a healthy pregnancy journey. Thank you.